ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் துறையிலேருந்து தேர்வில்லாத வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். CSCSPV.in இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஎஸ்கே ஆப்ரேட்டர்னு. அதுக்கு கீழே வியூ ஜாப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா ஆதார் சூப்பர்வைசர் மற்றும் ஆதார் ஆப்ரேட்டருக்கான வேலைப்பு தாங்க. ஆதார் சூப்பர்வைசராக நீங்கள் மாறிங்க அப்படின்னா, அதாவது புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆதார் துறையில் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 23வது இடத்துல தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1 ஆகஸ்ட் 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பியூர்லி ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஸோ டெம்பரரி ஜாப் தான், 1 இயர் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஒரு வேக்கன்சி, கரூரில் ஒரு வேக்கன்சி, நாகப்பட்டினம் 1, நீலகிரிஸ் 1, திருவாரூர் 1 போன்ற ஸோ இந்த ஒரு 5 மாவட்டங்களில் உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மாவட்டம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசரின் ஆதார் சேவா கேந்திரா. அதுக்காக தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. போஸ்டிங் நேம் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பாருங்கள், ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாருக்கான சூப்பர்வைசர் அல்லது ஆப்ரேட்டருக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடாய் வழங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி சேலரி, ஒரு நாளைக்கான சேலரி டெய்லி கொடுத்துருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷுட் ஹேவ் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், விஎல்இ, நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்இயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்சி விஎல்இ தவிர்த்து மீதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஒரு க்ரைட்டீரியா, அந்த ஆதார் ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனையுமே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். முதல்ல நேம் கேட்டிருக்காங்க, நேம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு வச்சுருக்கவங்க பேன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணலாம். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சைட் பண்ணிட்டு உடைய ஹையஸ்ட் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எந்தமான ஸ்டேட்டில் வசிக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் சூப்பரேட்டுக்கான சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அதையும் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க, ஜெண்டர் எதுவும் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு போகும், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஜாப் பற்றி தெரியும் அதெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாரி இன்டர்வியூ மாரி வச்சு அதன் மூலமாக செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்தியா முழுக்க 203 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.